கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனம் ஒரு தடவை இல்லை, 2 தடவை நீதிமொழிகளில் வருது. தேவ பிள்ளைகளே, என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? பிரதர், நான் இப்போ எல்லாம் ரொம்ப ஒதுங்கிட்டேன்னு சில கணவனும் சொல்கிறாங்க, சில மனைவியும் சொல்கிறாங்க. பிரதர், ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், அவர் வேலையை பார்ப்பாரு, நான் என் வேலையை பார்ப்போம். பிரதர், நாங்கள் 2 பேரும் காரணம் இல்லாமல் பேசுறதையே நிப்பாட்டிட்டோம், காரணத்தோட பேசுறதையும் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஏதாவது எனக்கு வேணும்னா, ஏதாவது அவருக்கு வேணும்னா எங்கள் பிள்ளைங்க மூலம் சொல்லுவோம், அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே நாங்கள் 2 பேரும் மெசேஜ் பண்ணி எங்களுடைய தொடர்பை நாங்கள் நாசமாக அழிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய சண்டை குடும்பத்தில், நிறைய ஈகோ குடும்பத்தில், நிறைய பேருக்கு விட்டு கொடுக்கிற தன்மையே இல்லை. இதுக்கு நீ தனியாக இருந்திருக்கலாம், அவன் தனியாக இருந்திருக்கலாம், அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு போனாலே சிலருக்கெல்லாம் பயமாக இருக்குது. ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன், என்ன பிரச்சனையை செய்ய காத்திருக்காளோ, எதை பேசி சண்டை வாங்க போகிறாளோ. நிறைய வீட்டில் பாருங்க, புதிய சண்டையெல்லாம் 5 நிமிஷத்தோடு போயிடும். பழைய சண்டை, அன்னைக்கு நீ அப்படி பண்ணுனலாடி, இன்னைக்கு நீ இப்படி பண்ணுனலாடி, அன்னைக்கு உங்கள் அம்மா என்னை இப்படி சொன்னாங்கல்ல, அன்னைக்கு உங்கள் அப்பா என்னை இப்படி சொன்னாங்கல்லன்னு சொல்லி பழச அறுத பழசையெல்லாம் வச்சு சண்டை போடுறது. சண்டை போட்டு என்ன ஆச்சு தெரியுமா? அவரும் ஒதுங்கிட்டாரு, இவரும் ஒதுங்கிட்டாரு. குடும்பம் இன்னைக்கு சைலண்ட் மூடிலேயே போயிட்டு இருக்கு, அப்செட்டான மூடிலேயே போயிட்டு இருக்கு, டக் அவுட் ஆகியே இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இன்னைக்கு தேவன் உங்களை சேர்த்ததுக்கு காரணம் சண்டை போடுறதுக்கு இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், ஒருவர் விட்டு கொடுங்க. கார் இருக்கலாம், உனக்கு 1க்கு 2 வண்டி இருக்கலாம், பெரிய வீடு இருக்கலாம், நீ பெரிய பிஹெச்டியாக இருக்கலாம். ஆனால் உன் லைஃப்பில் நிம்மதி இல்லைன்னு வை, நீ பியர் பாட்டிலையும் பிராண்டி குப்பியையும் ஆல்கஹாலையும் தேவையில்லாத நபர்களோட சவகாசம் வச்சு உன் லைஃப்பை நீ இழந்து போயிடுவ. அதனால் சண்டையை போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு ஈகோவோட இருந்தா நீங்கள் இறங்கி போகிறதுல தப்பே இல்லை, மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, இடிஞ்சு போய் கொண்டிருந்த இடிஞ்ச குடும்பத்தை திரும்பவும் கட்டி ஆண்டவரை அழகு பார்ப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற பண்ணும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.